நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் அதுக்கப்புறமா தான் நோட் பண்றேன், என் மூஞ்சி ரொம்ப அழுகாட்சியா இருந்திருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தம்பி ரொம்ப கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப அதுவும் முக்கியமா இந்த நிமல் அண்ணா ஒரு ஆடியோவே போட்டிருந்தாரு, கவலைப்படாதீங்க தம்பி அப்படி இப்படின்னு. அவனுக்கெல்லாம் ஒரு ஆளானா அவனுக்காக கவலைப்பட முடியுமா? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் நிறைய பேர் சப்போர்ட்டாக பேசுனீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ எம் ஸோ ஹாப்பி. பாலிடிக்ஸ்னு வரும்போது சில விஷயங்கள் அது மாதிரி இருக்க தான் செய்யும். அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நானோ பனானா வந்திருக்கு, ஃபோட்டோஷாப்குள்ளவே அது வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைலாம் வந்துருச்சு. அப்பயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போதைக்கு அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ திரும்ப நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி, என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடி ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஜெனரேட்டிவ் எது மூலமா ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ஃபோட்டோஷாப்போட அதாவது அடோபோட ஃபயர்ஃப்ளை மாடல் மூலமா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஃபயர்ஃப்ளை மாடலுக்கு பதிலாக நம்ம நானோ பனானா செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இதுதான் வந்து நமக்கு புதுசாக வந்திருக்கிற அப்டேட். இந்த அப்டேட்டால் நமக்கு என்னென்ன மாதிரியான யூஸ் கேஸ் இருக்கு, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனியாக போயிட்டு ஜெமினியில் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுற அந்த விஷயத்த ஃபோட்டோஷாப்குள்ளே ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நமக்கு சிங்கிள் லேயராக தான் கிடைக்கும், ஒரு பேக்ரவுண்ட் லேயராக கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு தனித்தனி லேயராக கிடைக்கும். அதனால நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அஸ் எ எடிட்டரா நமக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனாலும் வந்து இதை பற்றி நான் வந்து சில எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய கம்பெனி போய் நானோ பனானா போய் நிற்கணுமா, ஜெமினிட்ட போய் நிற்கணுமா, அவங்களோட போய் கொலாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இது வந்து அடோபோ வந்து டவுன் பண்ணியிருக்கோம், அடோபோட வேல்யூ குறைஞ்சிருக்கும், அவங்களோட வேல்யூ ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கருத்து சொன்னாங்க. எது எப்படியா இருந்தா என்ன, நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ யார் கூட கூட்டணி வச்சுட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு என்ன, நம்மளோட வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும். நிறைய யூஸ் கேசஸ்லாம் இருக்குது. உண்மேஷ் வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்த ஒரு 50 யூஸ் கேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம இன்னும் அது டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோ நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கிளியர். நானோ பனானா எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ண முடியும், என்ன ஏது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ரொம்ப பெருசாக பேச விரும்பல. அது என்ன அப்படின்னா, இந்த டீம் லைசன்ஸ் வாங்கியிருக்கிற யாருக்குமே இந்த நானோ பனானா ஒர்க் ஆகாது. என்னடா பெரிய குண்டை போடுறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதை சொல்கிறது அந்த வீடியோவே எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாரையும் வந்து டீம் லைசன்ஸ் வாங்குங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் இப்போ அது ஒர்க் ஆகலையே அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனாலுமே நீங்கள் ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து 30,000 ரூபா கொடுத்து ஒருத்தவங்க அடோபில் போய் வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு ஆப்ஷன், இந்த டீம் லைசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனாலும் இப்போ இந்த நானோ பனானா வந்து டீம் லைசன்ஸில் முடிஞ்ச அளவுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்தால் பார்ப்போம், வரல அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடோபில் போயிட்டு லைசன்ஸ் வாங்க போகிறோம். இப்போ நீங்கள் டேரெக்டாக அடோபில் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நானோ பனானா ஆப்ஷன் ஒர்க் ஆகும். யாரெல்லாம் வந்து இந்த 3,000 ரூபா 4,000 ரூபா கொடுத்து டீம் லைசன்ஸ் ஏங்கிட்டியோ இல்லை வேறு யாராவது வெளியில் யார்ட்டையாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த நானோ பனானா ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் அப்டேட் வருதான்னு பார்க்கும். அப்படி இல்லை, இதை நான் செக் பண்ணியே ஆகணும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா, அடோபில் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி பிளான் அதை மட்டும் வாங்குங்க. ஃபோட்டோஷாப் மட்டும் வாங்கி அதை 2 பேர் நீங்கள் ஷேர் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நானோ பனானா ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நானோ பனானா கொஞ்சம் அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சரில் அது வந்து லிமிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி லைசன்ஸ் இருக்குது. எங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு நீ மட்டும் ஃபோட்டோகிராஃபி பிளான் வாங்கியிருக்கிறியாடா அப்படின்னா கிடையாது. நான் முன்னாடி வாங்கின ஒரு பிளான், இப்போ தான் அதை போய் தேடி எடுத்து பார்த்தேன். எனக்கு இன்னும் அது நவம்பர் வரலாம் அது அப்டேட்டில் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் இப்போ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்டேட்ஸில் வந்து இந்த ஃபோட்டோஷாப் பீட்டா அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீட்டா ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பீட்டா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆல் ஆப்ஸில் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் இருக்கும். இதில் பீட்டான்னு ஒரு டேப் இருக்கும். அந்த பீட்டா டேபை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே காமிக்கல, பட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அப்டேட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணி என்னோட ஃபோட்டோஷாப் பீட்டாவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது இப்போதைக்கு ஃபோட்டோஷாப் பீட்டாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். உங்களோட ரெகுலர் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் ஆகாது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பிளானே வச்சிருந்தாலும், அது டேரெக்டாக நீங்கள் அடோபில் வாங்கியிருந்தாலுமே பீட்டாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் பீட்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீட்டா ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. முன்னாடி வந்து ஃபயர்ஃப்ளை மூலமாக உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஃபயர்ஃப்ளைக்கு பதிலாக நம்ம நானோ பனானாவை செலக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம்.
அதாவது ஒரு நியூ ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் ஜெனரேட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டு ஜெனரேட்டிவ்ல கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ப்ராம்ப்டோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொடுப்போம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இங்க இருக்கிற இந்த இமேஜ் 3 ஃபயர்ஃப்ளை மூலமா ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம முன்னாடி இருந்த ஆப்ஷன். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க ஜெமினி 2.5 நானோ பனானா ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் தான் நமக்கு, அதாவது தேர்ட் பார்ட்டியோட அவங்க டைப் வச்சிருக்காங்க. நம்ம இங்க கொடுக்குற இந்த விஷயம் எங்க ரன் ஆகும், ஜெமினில ரன் ஆகும். ஜெமினில ரன் ஆகி நமக்கு இங்க அவுட்புட் கிடைக்கும். அதுவும் லேயரா கிடைக்கும். அதுதான் இங்க நமக்கு பெரிய பிளஸ். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வழக்கமா நம்ம கொடுக்குற ஜெனரேட்டிவ் ஃபில்ல ஃபயர்ஃப்ளை மூலமா ரன் பண்ணாம நானோ பனானா மூலமா நம்ம ரன் பண்ண போறோம். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இப்போதைக்கு இருக்கு. அதுவும் போட்டோஷாப்க்குள்ளவே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாம்பிள் பார்ப்போமா? நான் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம இந்த வழக்கமாக சாரீ ட்ரெண்டிங், நான் நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது, நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நானோ பனானா எப்படி ஒர்க் ஆகுது, அது எங்கே இருக்குது, யார் யாருக்கு ஒர்க் ஆகும், யார் யாருக்கு ஒர்க் ஆகுது, அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்றது தான். இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இவங்களை தெரியும்னு நினைக்கிறேன், ரேணு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போது ஜெனரேட்டிவ்ல கிளிக் பண்ணுறேன். ஜெனரேட்டிவ்ல கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் நான் வந்து காப்பி பண்ணியிருந்தேன். எது அப்படின்னா இந்த சாரீ ட்ரெண்டிங்காக நான் கொடுத்த ஒரு ப்ராம்ப்ட். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபயர்ஃப்ளை மாடல் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி ஃபயர்ஃப்ளைல வச்சு நான் இதை ரன் பண்ண அப்படின்னா எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஜெனரேட் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்த இந்த விஷயம் அவங்களோட ஃபோட்டோ வச்சு நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு அவுட்புட் வந்து ரன் ஆகுது. எது மூலமா அப்படின்னா ஃபயர்ஃப்ளையோட இமேஜ் 3 மூலமா. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபயர்ஃப்ளைல ரன் பண்ணும்போது டைமிங் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அதே மாதிரி தான் டைமிங் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இமேஜ் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களோட ஃபேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்க, நமக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நானோ பனானா ட்ரெண்ட் ஆனதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நானோ பனானா வச்சு இதே விஷயத்தை ரன் பண்ணி பார்ப்போமா? பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன், அகைன் ஜெனரேட்டிவ் கொடுக்குறேன், சேம் ப்ராம்ப்டை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபயர்ஃப்ளை மாடலை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஜெமினி 2.5 நானோ பனானா நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஜெனரேட் கொடுத்துட்டேன். முன்னாடி டைமிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நமக்கு அக்யூரேட்டான ஒரு ஃபேஸ் கிடைக்கல, கரெக்டான ரிசல்ட் வரல. ஆனால் இப்போ பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், ஆனால் நமக்கு அவங்களோட ஃபேஸே நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நானோ பனானால பண்ணிட்டு இருந்தோம். அதை நம்ம போட்டோஷாப்க்குள்ளவே நம்ம இப்போ பண்ண போறோம். வாவ், ஜெனரேட் ஆயிடுச்சா? அவங்களோட ஃபேஸு, நம்ம கேட்ட அவுட்ஃபிட்டு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு இல்லைங்களா? எப்படி இருக்கு? இதுதான் ஆக்சுவலி வந்து நம்ம நானோ பனானால நம்ம பண்ணிட்டு இருந்த விஷயத்தை நம்ம இங்கே பண்ண போகிறோம். இது நான் வந்து என்டையர் இமேஜை செலக்ட் பண்ணி பண்ணதால உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. ஆனால் நமக்கு தேவையான இடத்துல தேவையான விஷயத்தை நம்ம வந்து செலக்ட் பண்ணி பண்ண முடியும், ரவுண்ட் பண்ணி பண்ண முடியும். முன்னாடி நம்ம வந்து ஜெனரேட்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த நானோ பனானா அக்யூரசி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வர அந்த மாஸ்கிங் லேயர், தனி லேயர்ன்றதால ஒப்பாசிட்டி இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணுறதால நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இதில் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். ஒன்ஸ் அகைன் இந்த டீம் லைசன்ஸ் வாங்கியிருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. என்ன சொல்கிறது, பார்ப்போம் ஏதாவது ஃபியூச்சரில் அப்டேட் வருது அப்படின்னு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம அடோபில் லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் ஜெனரேட்டிவ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது யூஸ் இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க. இது கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க பே பண்ணி அடோபிலே வாங்குங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தென்றல் பாரதி. தேங்க்யூ ஸோ மச்.